அனைவருக்கும் வணக்கம். எனக்கு முன்னாடி பேசின சுகந்தி மேடம் ரொம்ப அருமையா பேசினாங்க. அவங்களும் நானும் ஒரே தலைப்பு தான் எடுத்திருந்தோம். சார் அதனால அதே மாதிரி தலைப்புல இருக்கனால வேற யாராவது பேசுறதா இருந்தா கூட பேசலாம் சார். இல்ல நானே பேசுறதா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. இல்ல நீங்க பேசுறீங்க. இப்ப பேசுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பேசுங்க. ஓகே. சிலப்பதிகாரத்தில் பெண்கள். இதுல யாரு முதன்மை கதாபாத்திரம் அப்டின்னா, பெண்கள பொறுத்தவரையும் தெரியும் கண்ணகி தான். கண்ணகி, மாதவி 2 பேருமே தான். மாதவி வந்து நம்ம சில இடங்கள்ல மட்டும் வந்திருந்தாலும், இந்த காப்பியத்தோட திருப்பு முனையாக அமைந்த ஒருவரா வந்து மாதவிய நம்ம பார்க்க முடியும். அதனால கண்ணகி, மாதவி இது 2 முதன்மை கதாபாத்திரங்கள். இவர்களுடைய கதையுமே சுகந்தி அம்மா ரொம்ப தொகுத்து அழகா சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரை என்ன நடந்தது அப்படிங்கிறத. அதனால அடுத்து பேச வர்ற எனக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். இதுல வரக்கூடிய துணை கதாபாத்திரங்கள். வசந்தமாலை, மாதரி, ஐயை, வேண்மாள், கண்ணகியின் தாய், கோவலனின் தாய், தேவந்தி, காவற்பெண்டு, அடித்தோழி, பெண் பேய்கள், பாண்டிமாதேவி, கவுந்தியடிகள், தேவராட்டம் ஆடிய சாலினி, கொற்றவை, மயக்கும் மோகினி, இது இல்லாம நெறைய மக்கள்ல பெண்கள் இருந்திருப்பாங்க. அதே மாரி தோழிகள். இந்த கதாபாத்திரங்கள் தான் துணை கதாபாத்திரங்களா இந்த அ காப்பியம் முழுவதுமே வந்து விளங்கும். அதுல முதல் துணை கதாபாத்திரமான கண்ணகி, மாதவி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. நெறைய நெறைய இது அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் அப்படின்றனால, துணை கதாபாத்திரங்கள நான் ஃபர்ஸ்ட் முதன்மைப்படுத்த விழைகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, வசந்தமாலை. மாதவியோட தோழி தான் யாரு அப்படின்னா, வசந்தமாலை. இந்த வசந்தமாலை வந்து இவங்களுக்கும், கோவலனுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருந்திருக்குமா அப்படிங்கிறத, ஆசிரியரோட வரிகள்ல இருந்து நமக்கு சில சில உத்திகள் வந்து நமக்கு எடுக்க முடியுது. என்னது அப்படின்னா, கடலாடு காதையில வந்து மா மாதவியும், கோவலனும் அறைக்குள்ள போவாங்க. அந்த அறைக்குள்ள போகும்போது, பெரும் வருத்தம் யார் முகத்துல இருக்கும் அப்டின்னா, வசந்த மாளிகை முகத்துல இருக்கும் அப்டின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அப்டி உள்ள போகும்போதும், அவ வந்து மாதவி என்ன பண்ணுவா அப்டின்னா, வசந்த மாலை கையில இருக்கக்கூடிய அந்த யாழையும் எடுத்துக்கிட்டு உள்ள போவா. இத நம்ம வந்து 2 ஒரு விதமா பார்த்தோம் அப்டின்னா, இவ்ளோ நேரம் நானும் கோவலனும் ஏதோ கண்களால பேசிட்டு இருந்தோம். இப்ப பிரிச்சு கூட்டு போறீங்களே அப்டிங்கிற வருத்தமா கூட இருக்கலாம். இந்த வருத்தத்திற்கான காரணத்தை ஆசிரியர் பதிவு பண்ணல. ஆனா அவர் வருத்தப்பட்டா அப்டிங்கிற செய்திய மட்டும் வரிகள்ல குறிப்பிட்டிருப்பாரு. சோ இந்த கண்ணோட்டத்திலயும் நம்ம அணுகலாம் அப்டிங்கிறத பார்க்கலாம். இன்னொன்னு மாதவிக்கும், கோவலனுக்கும் இடையில ஊடல் நடக்கும்போது, ஏன் வந்து இத்தன நாளா இருந்த கோவலன் ஏன் திடீர்னு இவ்ளோ கோபப்பட்டான் அப்டிங்கிறது நமக்கு அ புரியாத ஒரு புதிரா இருக்கும். நம்ம காப்பியும் இப்ப எல்லாருமே படிச்சிருக்கோம். அதனால அந்த வரிகள் வரும்போது, அவ எந்த வரியுமே தவறா சொல்லலையே! ஏன் இவன் வந்து இத வேற கண்ணோட்டத்துல பார்த்தான் அப்டிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவன் ஆக்சுவலா வந்து வசந்தமாலி மேல இருந்த கோபத்த கண்ணகி சாரி மாதவி மேல உமிழ்ந்து விட்டானோ! அப்டிங்கிற எண்ணம் கூட எனக்கு தோன்றியது. இந்த வசந்தம் இந்த காப்பியத்துல மாதவி எப்படி ஒரு முக்கிய கதாபாத்திரமோ, வசந்தமாலையும் சொல்லப்படாத, அதிகம் கவனிக்கப்படாத ஒரு முக்கிய கதாபாத்திரம் அப்டிங்கிற கோணத்துல அணுகலாம். அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, மாதரி. மாதரி யாரு அப்டின்னா, கோவலன் கண்ணகி மறுபடியும் நம்ம வந்து நான் எல்லாத்தையும் இழந்துட்டு மறுபடியும் மதுரைக்கு வரும்போது, மதுரையில அடைக்கலம் கொடுத்த அ தாய் தான் வந்து மாதரி அப்டிங்கிறவங்க. இவங்க பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க குலத்துல ரொம்ப முதுமையானவங்க. இந்த குரவை கூத்தெல்லாம் முன்னின்று நடத்துறவங்க இவங்களா தான் இருப்பாங்க. கண்ணகி மேல் கொண்ட அன்பால, கண்ணகி இறந்த அப்புறம் இவங்களும் இறந்தாங்க அப்டிங்கிற செய்தி எல்லாம் நமக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, ஐயை. ஐயை வந்து மாதரியோட மகள். கண்ணகி சமைக்கும்போது, அவங்களுக்கு உதவி பண்ணது யாரு அப்டின்னா, இந்த ஐயை தான். அடுத்து வேண்மான். வேண்மான்ங்கிறவங்க சேரன் செங்குட்டுவனோட மனைவி. 32 மாதங்கள், அதாவது சேரன் செங்குட்டுவன் வந்து போருக்கு போயிருப்பான். அதனால போருக்கு போனனால, அந்த 32 மாதங்கள் வந்து பசலை நோயால் ரொம்ப அவதிப்பட்டவங்க அப்டின்னு சொல்லிட்டு ஆசிரியர் வந்து வரிகள்ல குடுத்திருப்பாரு. அடுத்து பார்த்தோம் அப்டின்னா, கண்ணகியோட தாயி, கோவலனின் தாய். இந்த 2 கதாபாத்திரங்களும்
அதிகமா எங்கேயுமே பேசியிருக்க மாட்டாங்க. எப்போ பேசியிருப்பாங்க அப்படின்னா, அ காப்பியம் முடியிற இடத்துல தான் பேசியிருப்பாங்க. அதுவும் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, கண்ணகியோட தாயும், கோவலன் தாயும் வந்து மறுபிறவி எடுத்தார்கள். இவங்களோட சேர்ந்து இன்னொருத்தவங்களும் எடுத்திருப்பாங்க. மாதரி. அதாவது இந்த ஆயர்குல மூதாட்டி பார்த்தோம் இல்லையா? கண்ணகிக்கு அடைக்கலம் கொடுத்தவங்க. அவங்களும் வந்து மறுபிறவி எடுத்திருப்பாங்க. ஏன் இவ்ளோ பேர் இருக்கும்போது, இவங்க 3 பேரும் மறுபிறவி எடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வி எனக்கு அ ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. மூவருமே வயதானவர்கள். இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொதுவானது. அதனால தான் மறுபிறவி எடுத்தாங்களான்னா கிடையாது. கண்ணகியோட தாயும் சரி, கண்ணகியோட தந்தையும் சரி, கோவலனோட தந்தையுமே சரி, 2 பேருமே அ தன்னோட மகனுக்கும், மருமகளுக்கும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து தன்னோட செல்வங்கள் எல்லாத்தையும் வாரி வழங்கிட்டு 2 பேருமே துறவறம் மேற்கொண்ட மாதிரி தான் நமக்கு வரிகள்ல குடுத்திருப்பாரு ஆசிரியர். இவங்க 2 பேருமே துறவறம் போயிட்டாங்க. எல்லாத்தையும் அறம் அறம் வழியா வந்து எல்லாத்தையும் இழந்து போயிட்டாங்க. அப்போ இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப நிர்கதியா நின்றுப்பாங்கல்ல. தன்னோட ம மகளும் அல்லது மகனும் இறந்து போயிட்டான். கணவரும் தன்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இவங்களுக்கு பொருள் அப்படிங்கிறதே ஒண்ணு இருந்திருக்காது. கண் அதனால தான் வந்து இந்த கண்ணகியோட தாயும், கோவலன் தாயும் மறுபிறவி எடுத்தாங்களோ! அப்படிங்கிறது இதா இருக்கும். சில பேர் கூட சொல்லுவாங்க. இந்த துறவறம் மேற்கொள்றது அப்படிங்கிறது ஆண்கள் ரொம்ப இயல்பா பண்ணிர்றாங்க. ஏன்னா, அதுக்கப்புறம் பெண்கள் தானே குழந்தை இருக்கிற பட்சத்துல குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு, அவங்களுக்கு ஒரு துறவறம் போறதுக்கான வாய்ப்பு இருக்காதோ அப்படிங்கிற மாதிரியான கண்ணோட்டம் எல்லாம் இருக்கு. இதே கண்ணோட்டத்துல தான் இவங்க 2 பேரையுமே என்னால பார்க்க முடியுது. சோ அதனால தான் இந்த மறுபிறவி அப்படிங்கிறது கண்ணகியின் பால் கொண்ட அன்பினாலும், மேலும் வந்து இவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது யார் யாரோ போனனால இவங்களோட வாழ்க்கைங்கிறது முடிஞ்சு போச்சோ அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலயும் பார்க்க முடியுது. அதனால இவங்க மறுபிறவி எடுத்தாங்களோ அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தேவந்தி. இந்த தேவந்தி அப்படிங்கிறது யாரு அப்படின்னா, கண்ணகிய வந்து உன் கணவன் வந்து சீக்கிரம் வந்துருவான். நீ வந்து போய் சாமி கும்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணகியோட தோழி. இவங்க யாரு அப்படின்னா, பாசண்ட சாத்தான் அப்படிங்கிறவங்களோட மனைவி. இந்த பாசண்ட சாத்தான் அப்படிங்கிறது ஒரு தெய்வம். அந்த தெய்வம் ஆனது என்ன பண்ணுது அப்படின்னா, சில பல அந்த கதைகள்லாம் வரும். அந்த கதைகள்னால மனித ரூபத்துல இருந்தப்ப வந்து மனைவியாக்கப்பட்டவங்க தான் இந்த தேவந்தி. கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணிருவாரு இவரு, பாசண்ட சாத்தான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, நான் வந்து கோவிலுக்கு போறேன். என்னைய பார்க்கணும்னா கோயில் வந்து பார்த்துக்கோ அப்படின்ட்டு கிளம்பிருவாப்ல. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுமே ஒரு நிற்கதியில நிற்கப்பட்டவங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதனாலயோ என்னவோ கண்ணகியோட கோவில்ல பூசாரியா சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு யாருக்கு கிடைச்சுச்சு அப்படின்னா, தேவந்தி கிடைச்சுச்சு அப்படிங்கிற எண்ணத்துல அ நான் பார்த்தேன். இன்னொன்னு தன்னோட கணவனே சாமியாக தன்னோட உடம்புல வந்து இறங்கியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேவந்தி அப்படிங்கிற கேரக்டர் தான். அடுத்து காவற்பெண்டு, அடித்தோழி. இவங்க 2 பேருமே கண்ணகியோட தோழிகள். 2 பேருமே சோழ நாட்டு மகளிர். எப்பயுமே பெண்களுக்கும், பிறந்த வீட்டுக்கும் ஒரு இணைப்பு இருக்கும். அது வந்து புகுந்த வீட்டிற்கு இணைப்பு இருந்தாலுமே, கடைசி அந்த சாகும் தருவாயிலும் கூட, அந்த கோடி சிலை ஏற்றுறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு டச் வந்து இருந்துட்டே இருக்கும். நம்ம பெண்களுக்கும், பிறந்த வீட்டிற்கும். அதனால தான் இந்த கோவில் எழுப்பும்போது முதலாவதாக வந்த நபர்கள் பார்த்தீங்க அப்டின்னா, தேவந்தி, காவற்பெண்டு, அடித்தோழி 3 பேருமே யாரு அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, சோழ நாட்டு மகளிர். அதாவது கண்ணகி பிறந்த நாடான சோழ நாட்டை சேர்ந்தவர்கள் அப்டின்றது நமக்கு புலப்படுது. அடுத்து பார்த்தோம் அப்டின்னா, பாண்டிமாதேவி. பாண்டிமாதேவிய பார்த்தீங்க அப்டின்னா, சுமதி அம்மா கருத்தோட நான் ரொம்ப உடன்படுறேன் இதுலயும். அவங்க என்னன்னா, கணவன் ஒரு தவறா ஒரு நீதி குடுத்துட்டாருன்னு அவர் இறந்துடுறாரு. இவங்களும் தாங்கிக்க முடியாம உடனே இந்த இடத்துல வந்து இறந்துடுறாங்க. ம். இத அவங்களால வேற எந்த ஒரு வழியுமா அடுத்த நாடு என்னாகும் அதெல்லாம் பத்தி அவங்க யோசிக்கல. அவங்களோட முழு எண்ணமும் யாரு அப்டின்னா கணவன் தான். அப்டிங்கிற ஒரு கேரக்டரா ஆசிரியர் வந்து வடிவமைச்சிருப்பாரு. அடுத்து நம்ம முக்கியமா பார்க்கக்கூடியது யாரு அப்டின்னா, பெண் பேய்கள். என்ன என்னையா பேயெல்லாம் ஒரு கேரக்டரா எடுத்து பேசுறாங்களே அப்டின்னு நெனைக்க வேண்டாம். இந்த பெண் பேய்கள் சொல்லும்போது பார்த்தீங்க அப்டின்னா, போர்க்களத்துல இந்த பெண் பேய்கள் அப்டிங்கிறவோ வருவாங்க. தலைவிரி கோலமா அ இருப்பாங்க. இவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த மண்டை ஓடுகள
சதை பிண்டங்களை சமைத்து சாப்பிடக்கூடியவர்களா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போம். சேரனை வாழ்த்தி வந்து குறவை பாடல்கள் பாடுவாங்க. முன்குறவை பாடல்கள், பின்குறவை பாடல்கள், அதாவது போர் தொடங்குறதுக்கு முன்னாடியும் பாடுவாங்க, போர் தொடங்குனதுக்கு அப்புறமும் பாடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு படிச்சிருப்போம். இந்த பெண் பேய்கள் அப்படிங்கிறத நம்ம இன்றளவும் ஏதோ ஒரு திருவிழாலையும் இதுலயுமே இந்த மயான கொலை அப்படின்னா இதை பேஸ் பண்ணி வந்ததுதானோ அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நான் வந்து தொடர்பு படுத்தி பார்த்தேன். எப்படி அப்படின்னா, இப்போ இறந்த வீடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா பெண்களோட அழுகை அப்படிங்கிறது பேய் அழுகை மாதிரிதான் இருக்கும். நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும். பேய் மாதிரி சண்டை போடாத அப்படின்னு. அப்போ இவங்க பேய் அப்படின்னு குறிப்பிடுறது ஒரு அது என்ன சொல்றது, ரொம்ப சப்தத்தோட கூடிய ஒரு ஒரு ஒளியை தரக்கூடிய அந்த வடிவத்தை தான் வந்து இவங்க பேய் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சோ இந்த பேய் அப்படிங்கிறது கற்பனை இல்லை அப்படிங்கிறத அஹ் நான் என்னோட கண்ணோட்டத்துல பாக்குறேன். இந்த பேய்கள்ங்கிறது அதாவது நிறைய வீரர்கள் இறந்து அழுந்திருப்பாங்க. இந்த வீரர்கள் இறந்து அழுகுறதுல ரெண்டு விதமா நம்ம பார்க்கலாம். ஒண்ணு என்ன அப்படின்னா, என்னோட மகன் நல்ல போர் செஞ்சு இறந்து போயிட்டான் அப்படிங்கிறதுல சந்தோஷமும் இருக்கும், அழுகை இருக்கும். சந்தோஷம் எதனால இருக்கும் அப்படின்னா, தன்னோட மகன் வந்து நல்லாதான் போர் புரிஞ்சு இந்த நாட்டை ஜெயிச்சுட்டான் அப்படிங்கிறது சந்தோஷமா இருக்கும். இன்னொன்னு துக்க அழுகை இருந்தா என்னதான் இருந்தாலும் அவன் இறந்து போயிட்டானே அப்படிங்கிற துக்க அழுகை இருக்கும். இது ரெண்டோட வெளிப்பாடா பெண்கள் வந்து தங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருப்பார்கள். அவர்கள் பேயாக பார்க்கப்பட்டிருப்பார்களோ அப்படிங்கிற ஒரு கருத்து எனக்கு தோன்றுச்சு. அடுத்து கவுந்தியடிகள், சமண துறவி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இவங்களுமே ஆஹ் ஆஹ் காப்பியம் முடியறப்ப பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கூட்டிட்டு வந்த ஒருத்தவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கோவலன் இறந்து விட்டான் இல்லையா, தான் கூட்டிட்டு வந்தவங்கல வந்து நம்மளால காக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே உண்ணா நோன்பு இருந்து உயிரிழந்ததா சொல்லப்படுது. அடுத்து கொற்றவை. கொற்றவை தெய்வமாக பெண் கதாபாத்திரங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அதுல வந்து ஒரு தெய்வமாகவே பார்த்தப்பட்டவங்க யாரு அப்படின்னா இந்த கொற்றவை அப்படிங்கிறவங்க தான். நம்ம வந்து வேட்டுவரி காதை, அந்த வேட்டுவரி அப்படிங்கிறதுல இருந்து நம்ம படிச்சிருப்போம். சோ இந்த காப்பியத்தின் மூலமா நம்ம சமூகத்துல இருக்கக்கூடிய பலதரப்பட்ட பெண்களோட வாழ்க்கையை ஆசிரியர் நமக்கு காமிச்சிருப்பாரு. வணிகர் குல பெண்களா, சாதாரண மக்களா, துறவியரா, சிறிய குழந்தைகளா, முதுமகளிரா, தெய்வமா, பேயாக அப்படிங்கிறத ஆசிரியர் தன்னோட காப்பியம் முழுவதுமே பெண்களாலேயே வச்சு வந்து நிரப்பியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இன்னொன்னு, இந்த சிலம்புக்கும் அதாவது இந்த சிலம்பு கண்ணகியோட கதை நிகழ்ந்த காலமும் சிலம்பு எழுதப்பட்ட காலமும் நீண்ட இடைவெளி உடையது அப்படிங்கிறது நம்ம குழுவிலேயே நிறைய விவாதிச்சிருப்போம். அந்த தலைப்புல கூட அடுத்த வரவங்க பேசலாம். அந்த இதுல நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, அப்போ இவ்ளோ கேப் இருந்தது அப்படின்னா எவ்வளோ வந்து இடைச்செருகல்கள் இருக்கலாம், எவ்வளோ கற்பனைகள் இருக்கலாம், இது ஆசிரியரோட கற்பனை கூட நிறைய கலந்திருக்கலாம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இது வந்து எனக்கு வந்து ஏற்பட்டுச்சு. முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா, இதுல ஃபுல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது என்னது அப்படின்னா, அந்த பெண் வழிபாடுதான். நம்ம தாய் வழி சமூகம் இந்த பெண் வழிபாடு அப்படிங்கிறது வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம ஆஹ் காணலாம். தோப்பாயாவே குறிப்பிட்டிருப்பாரு. எப்போ பெண் வந்து தெய்வமாக்கப்படுறா அப்படின்னா, தாய் தெய்வ வழிபாட்டுல அவங்க அதிகமா பாலியல் துன்பத்துக்கு உண்டா இருந்தாங்களோ, தேவையில்லாம கொலை செய்யப்பட்டு இருந்தாலோ, அவர்களுக்கு நிகழக்கூடாத துன்பம் நிகழ்ந்திருந்தாலோ அப்பதான் வந்து ஆஹ் இவங்க வந்து தெய்வமாக்கப்பட்டிருப்பா. அப்ப கண்ணகி தெய்வமாக்கப்பட்டிருக்கா அப்படின்னா உண்மையாலேயே இது என்னோட பார்வைதான். இந்த பாண்டிய மன்னன் இழைத்த அநீதியால அவங்க வந்து தெய்வமாக்கப்பட்டிருக்காங்களா, இல்ல கோவலன் செய்த துரோகத்திற்காக இவங்க வந்து தெய்வமாக்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறது என்னோட பார்வையா இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இன்னொன்னு கூட தோப்பாயா வந்து குறிப்பிட்டிருப்பார். அதாவது இந்த இலக்கியம் இந்த காப்பியம் ஃபுல்லாமே நம்ம அதிகமா இந்த கலந்துரையாடல கூட பத்தி பேசல. அரசியல் சார்ந்து நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. 3 காண்டங்களா பிரித்ததா இருக்கட்டும், 3 மன்னர்களை சேர சொல்ல
பாண்டியர்களை பற்றி சொன்னதா இருக்கட்டும், எல்லா மன்னர்களையும் ஒரு சேர ஓரளவு அவங்களுக்கு சமமான எல்லார்கிட்டயும் மைனஸ் இருக்கு, பிளஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை காட்டுனதா இருக்கும். இது எல்லாமே அவர் துறவி அப்படின்னு இருந்தாலும் கூட, தன்னோட அந்த அரசியல் ஆளுமையை வந்து பயங்கரமா இந்த காப்பியத்துல காட்டியிருப்பாரு. அ நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, இந்த கால இடைவெளி இவ்ளோ இருக்கிறதுனால, அரசர்களுக்கு சொல்ல சொல்ல வேண்டிய கட்டளைகளை கண்ணகியின் வாயிலாக, கண்ணகியின் கதையின் வாயிலாக ஆசிரியர் வந்து குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறத நான் பார்த்தேன். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம பெண்களோட வண்ணங்கள் இந்த காப்பியத்துல அதிக இடத்துல வந்து மாந்தளிர் மாந்தளிர் போன்ற மேனி கொண்டவள் அப்படிங்கிற வரிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 இடங்கள்ல இருக்கும். இந்த மாந்தளிர் அப்படின்றத வந்து மாநிறம் அதுவும் இதுவும் ஒண்ணா அப்படின்னா கிடையாது. நீங்க ஏன்னா மாந்தளிர நீங்க பிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அது கிட்டத்தட்ட ஒரு ப்ரவுன் கலர்ல தான் இருக்கும். அப்போ இந்த மாந்தளிர் அப்படிங்கிறது இளமையான, அழகான இந்த கருப்பு வண்ண பெண்கள் தான். இப்ப காட்டுற மாரி கையாடுவோ, இல்ல தமன்னாவோ கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது நம்மளுடைய பூமி அமைப்பே வந்து அது மாதிரி நம்ம பூமத்திய ரேகை பகுதியில தான் இருக்கும். ப்ரவுன் கலர் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரிஜினல் ஸ்கின் டோன். சோ வந்து இந்த மாந்தளிர் அப்படிங்கிற அந்த கலர் பெண்களோட நிறம் அப்படிங்கிறது இந்த காப்பியத்திலிருந்து எனக்கு ரொம்ப புடிச்சது அப்படிங்கிறது கூட சொல்லலாம். இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மங்கள அலிகலன். இந்த காப்பியம் எங்கிலுமே ஆ தாலி அடையா அணிந்திருந்தாங்க அப்படிங்கிற வார்த்தையோ, இல்ல தாலி என்ற பொருளிலோ வந்து மங்கள அணிகலன்ங்கிறது வேணா இருக்குமே தவிர, தாலி அணிஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறது மாதிரி வராது. ஆ இன்னும் நம்ம ஆழ்ந்து நோக்கினா அப்படின்னா, அதிகமா வளையல்கள பற்றி பேசியிருக்கும். ஒருவேளை வந்து வளையல்கள் தான் ஒரு மங்கள அணிகலனா இருந்திருக்குமா அப்படிங்கிற எண்ணம் கூட எழுந்ததா பார்க்கலாம். அடுத்து பெண்களுக்கே உரித்தானதாக சொல்லப்படுகின்ற அணிகலன். இந்த அணிகலன் அப்படிங்கிறது கடலாடு கதையில படம் போட்டிருப்பாங்க, மேகலை போட்டிருப்பாங்க, காண்டிபம் போட்டிருப்பாங்க. வளையல்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சங்கு வளையல்கள், பவள வளையல்கள், முத்துமணி மாலைகள், அதே மாரி காதணிகள், இது மாரி நெறைய அணிகலன்கள் பத்தி பேசியிருப்பாங்க. அதனால வந்து மோஸ்ட்லி முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா, அதுல வளையல் அப்படிங்கிறது எல்லா பெண்களுமே அணிந்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய அணிகலனா இந்த காப்பியத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பெண்களின் காதல். இந்த பெண்களோட காதல் வந்து இந்த காப்பியத்துக்கு அதான அடித்தளமே அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா கண்ணகிக்கு கோவலன் மேல இருந்த காதலும், கோவலனுக்கு மாதவி மேல இருந்த காதலும், மாதவிக்கு கோவலன் மேல இருந்த காதலும், இது மாரி பலதரப்பட்ட காதல்கள் முழுவதுமே இந்த காப்பியத்துல பேசப்பட்டு இருக்கும். நீங்க 2 இடத்துல அந்த காதலோட அந்த ஒரு போல்ட்னஸ் வந்து வெளிப்படும். முதல் இடம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்ணகியோட தேவந்தி சொல்லுவா, "நீ போய் சாமி கும்பிடு, கணவர் திருப்பி வந்துருவாரு." அவ சாமியே கும்பிட மாட்டா. புன்முறுவல் மட்டுமே வந்து வெளிப்படுத்துவா. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவன் போயிருக்கான் தான். அவனுக்கா எப்ப தோணுதோ அவன் அப்பதான் திரும்பி வரணும். நான் போய் வேண்டுறனால அவன் திரும்பி வந்துடணுமா? அப்படிங்கிற தன்னோட காதலோட நிலைப்பாட்ட, யார் என்ட்ட வருவான்னு தெரியும்ப்பா எனக்கு. அப்படிங்கிற ஒரு ஆதிக்கம் செலுத்தியதா நான் பார்க்கிறேன். அடுத்து மாதவி. அ மாதவி எந்த இடத்துல வந்து அத வெளிப்படுத்தியிருப்பாங்க. இதே மாதிரியே ஒரு போல்ட்னஸ வந்து மாதவியும் வெளிப்படுத்தியிருப்பாங்க. அது எந்த இடம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து கடிதம் வந்து குடுத்து விடுவாங்க இல்லையா? அந்த கடிதத்திலோட நம்ம பிரிச்சு படிக்கிறப்ப கூட தெரியும். அவ குறிப்பிட விரும்பினது பார்த்தீங்க அப்படின்னா, "நான் உனக்காக ரொம்ப கஷ்டப்படுறேன். என்னை வந்து எப்படியாவது சேர்ந்துரு" அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இருக்கவே இருக்காது. ரொம்ப நார்மலான ஏன்னா அதே கடிதத்த தான் அ கோவலன் என்ன பண்ணுவான்னா, தன்னோட அப்பா, அம்மாவுக்கும் அதே கடிதத்த அனுப்புவான். எனக்கு இது மாதிரி ஊழ்வினை வந்துருச்சு. ஊழ்வினையால பிரிஞ்சு போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான கன்டென்ட் தான் இருக்குமே தவிர, எப்படி இருக்கீங்க? அது மாதிரியான கன்டென்ட் தான் இருக்குமே தவிர, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அதனால வந்துரு அப்படிங்கிற அ எந்த ஒரு வாசகங்களுமே இருக்காது. இன்னொன்னு அந்த இலச்சினை வந்து தன்னோட தலை அ தலைக்கு தடவக்கூடிய
அந்த நறுமணத்தை வந்து அந்த இலச்சினையில அவ வந்து வச்சு கொடுத்திருப்பா. கோவலன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அதை எடுத்துட்டு தான் ஆஹ் தன்னோட பெற்றோர்களுக்கு அதே கடிதத்தை மாடலன்ட்ட கொடுத்து விடுவான். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தன்னோட காதலை வந்து தெரியப்படுத்துவதற்கோ, இல்ல நான் உனக்காக ஏங்குறேன், உனக்காக பிரிஞ்சு அழுகுறேன் அப்படிங்கிற தெரியப்படுத்துறதுக்கோ இந்த மாதவி வந்து கடிதத்தை அனுப்பல. தன்னோட ஞாபகத்தை அவனுக்கு உணர்த்த விரும்பியிருக்கு. அவ்வளவுதான் அவ. அதனாலதான் அந்த இலச்சினையை அந்த அதாவது அந்த உட்பொருள், அந்த காதலோட உட்பொருள் அப்படிங்கிறது கடிதத்துக்குள்ள எல்லாம் இல்ல, வெளியே ஒட்டப்பட்டிருந்த அந்த இலச்சினையில தான் இருந்திருக்கும். அது ரொம்ப அழகாவும் இருந்தது. அதே டைம்ல "நீ என்கிட்ட திரும்ப வா" அப்படின்னு மாதவி சொல்லாததே ரொம்ப அழகா இருந்தது. அந்த காதலோட வெளிப்பாடு அப்படிங்கிறது இந்த 2 இடத்துலயும் ரொம்ப போல்டா இருந்தது அப்படிங்கிறத நான் பாக்குறேன். அடுத்து காமம். காமத்தை பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகான நிறைய குறிப்புகள் இருக்கும். நம்ம குழுவுல நிறைய விவாதிச்சிருப்போம். நம்ம குழுவுல விவாதிச்செல்லாம் மறுபடியும் எடுத்து பாக்குறப்போ இன்னும் அழகா இருக்கு. இதெல்லாம் நம்ம தான் எழுதணுமா அப்படிங்கிற மாதிரி கூட நான் எழுதுனதுலயே எனக்கு சில வரிகள் புரிஞ்சுச்சு. அது மாதிரி மத்தவங்க எழுதுனதுலயும் சில வரிகள்லாம் நம்ம அப்படியும் படிச்சு பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய உணர்ந்தேன். அதுல பாத்தீங்க அப்படின்னா இளவேநீர் காலம், ஒவ்வொரு காலத்திலையும் கணவரோட எப்படி சேர்ந்திருப்பாங்க அப்படிங்கிற அந்த குறிப்புகள் ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி இந்த கள் குடிச்சிட்டு அவங்க பேசுறதா இருக்கட்டும், பரத்தையர்கள் பரத்தையர்களோட காமமா இருக்கட்டும், யாருடைய காமமா இருந்தா என்ன, அந்த காமம் அப்படிங்கிறதே ரொம்ப அழகாக இந்த காப்பியத்துல கையாளப்பட்டிருக்கும். நல்ல ஊமைகள் அப்படிங்கிறதெல்லாம் நல்ல சிறந்த ஊமைகளாலும் அழகினாலும் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதே சொல்லலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பெண்களின் தலையாய கடமைகளுள் ஒன்றான சமையல். இந்த சமையலை பத்தி சிலப்பதிகாரத்துல ரொம்ப தேடிட்டே இருந்தோம் அப்படின்னா 2 இடத்துல நீங்க சமையலை பத்தி பார்க்கலாம். ஒண்ணு என்ன அப்படின்னா, கண்ணகி கோவலன் வந்து சிலம்ப விற்க போற டைம்ல அவனுக்காக சமைப்பா. அப்போ பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு யாரு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா ஐயை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த ஐயை பத்த வச்ச நெருப்பு வந்து பட்டு அவங்க கண்ணெல்லாம் ரொம்ப எரிஞ்சிச்சு அப்படிங்கிற அந்த கதை கூட நம்ம படிச்சிருப்போம். இதோட நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, மத்தது எல்லாம் சமையல் எல்லாமே அவங்கதான் செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரிதான் வரிகள் இருக்கும். ஆனா அடுப்பு பத்த வச்சது மட்டும் மாதிரியை ஏன் குறிப்பிடுறாங்க அப்படிங்கறது வந்து அப்போ படிக்கிறப்ப கூட தெரியல. மறுபடியும் இப்ப 2வது வாட்டி படிக்கும்போது எனக்கு அந்த கேள்வி வந்து ரொம்ப குழப்பத்தை வந்து விவாதத்தை வந்து வினாவை வந்து எழுப்பிட்டே இருந்துச்சு. ஏன் இந்த வரிய இவங்களுக்கு சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. நான் வந்து கேட்ட ஒரு கதையில எங்க பக்கத்து வீட்டு அத்தை ஒருத்தவங்க கதை சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்க இது மாதிரிலாம் வந்து வேலைக்கு போவோம் ஒருத்தவங்க வீட்டுக்கு. அவங்க வீட்டுல போயிட்டு அவங்க சமைக்கிற வரை என்ன பண்ணணும் அப்படின்னா, நாங்க சாணி எல்லாம் மிதிப்போம். ஏன்னா அந்த காலத்துல வந்து நான் சொல்றது ஒரு 70s 80s அந்த ரேஞ்ச்ல 80s காலகட்டங்கள்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மிதிப்பாங்க. சாணத்தை வந்து மிதிச்சு அதுல இருந்து சாண எரிவாயு வரும். அத வந்து வீட்டுல உள்ளவங்க சமைப்பாங்க. இது நான் யார சொல்றேன் அப்படின்னா, பண்ணையார்கள் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வீட்டுல போய் வேலை பார்த்ததா இவங்க இந்த மாதிரி வேலை பார்த்தது வேலையை பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அத்தை வந்து ஒரு கதை சொன்னாங்க. அதாவது எப்பயுமே இந்த செல்வந்தர்களோட வீட்டுல வந்து செல்வம் இல்லாதவர்கள் அடிமைத்தனமாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பானது. இந்த கதைய வந்து நான் வந்து மாதரிக்கும் கண்ணகிக்கும் ரிலேட் பண்ணி பார்த்துட்டேன். ஏன்னா கண்ணகி அப்படிங்கிறவங்க வந்து உயர்குலத்துல இருந்தவங்க. அதனால அதிகமா அவங்க அடுப்பு பத்த வச்சிருப்பாங்க அப்படின்னா நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா வேலையாட்கள் இருந்திருக்கலாம். அப்படி இருக்க பட்சத்துல இவங்க மாதரிங்கிறவங்க சாதாரண குல பெண் தான். அதனால அவங்க வந்து சாரி ஐயை அப்படிங்கிறவங்க சாதாரண ஆயர்குலத்து பெண்கள் தான். இவங்க அதனால ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த ஆளுமை அப்படிங்கிறது எவ்வளவு வந்து அந்த இடத்துல கூட இந்த செல்வந்தர்களுக்கு உதவி புரியுது. இது வந்து இதுதான் இயல்பும் கூட அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. இன்றளவுமே அது இருக்கு அப்படிங்கிறதுதான் உண்மை. என்னதான் சமத்துவம் அப்படி எல்லாம் நம்ம சொன்னாலுமே கூட இந்த செல்வந்தர்களுக்கான நியாயங்களும் எல்லாமே அது நியாயமோ அநீதியோ அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்தின் மூலமா கூட நம்மளால கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுது. அடுத்து 2வது இடத்துல
எங்க நம்ம சமையல பார்ப்போம் அப்படின்னா, அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போர்க்களத்துல வந்து ஊன் சோறெல்லாம் செய்வாங்க. படை வீரர்களுக்கு போடுற மாதிரி ஊன் சோறுலாம் செய்வாங்க. அதே மாரி அந்த பெண் பேய்கள் வந்து ஆ மண்டையோடுகள, சதை பிண்டங்களை வச்சு ம். சமைத்ததான கதை பார்த்திருப்போம். ஆ, ஆ. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு சார். இன்னும் ஓகே, ஓகே. இன்னும் 2 நிமிஷம் தான் முடிச்சுக்கலாம். அவ்வளவுதான். அவங்கலாம் சமைச்சது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். இந்த சமையல் அப்படிங்கிறது அந்த 2 இடத்துலயும் தான் நம்ம பார்க்க முடியும். இன்னுமே வந்து இறந்த வீடுகள்ல இறந்ததுக்கு அப்புறமா அந்த சில முக்கிய பொருள்லாம் வச்சு சமைப்பாங்க. அப்படிங்கிறது நமக்கு 8வது நாள், 16வது நாள்லாம் இந்த சமையல் அப்படிங்கிறது அந்த இறப்பு நிகழ்வோட தொடர்பு படுத்த முடியுது அப்படிங்கிறதுக்காக இங்க பதிவு பண்ண விரும்புறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அ இந்த கதைகள் எல்லாமே அந்த உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிறத நம்ம குழுவுல கூட ஒரு டைம் விவாதிச்சோம். இந்த உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஒருவேளை சமான மதம் ஆதரிச்சுச்சா அப்படிங்கிற எண்ணமெல்லாம் எழுந்துச்சு. ஏன் அப்படின்னா, முஸ்லிம் கணவன் இறந்தாலே வந்து அவங்க தனித்து விடப்பட்ட கதைகளே இதுல யாருக்குமே வந்து சொல்லப்படவே இல்ல. ஈவன் கோவலன் தாயா இருக்கட்டும், கண்ணகியோட தாயா இருக்கட்டும், கண்ணகிக்குமே வந்து இப்படி ஒரு எண்ணம் எனக்கு எழுது. மேபி அது வந்து இது என்னோட கற்பனை தான். இது என்னோட கோணம் தான் அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்ட்டேன். கண்ணகிய மதுரை வந்து எரிச்சிட்டா அப்படிங்கிறத சொல்றாங்க. இது வந்து அ எவ்ளோ நம்ம யோசிச்சு பார்த்தாலும், இது ஏதோ ஒரு கற்பனையாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா, ஒரு ஊரே ஒரு பெண் எரிக்கிறாங்க அப்படிங்கிறது, ஆ ரொம்ப நிகழவே முடியாத ஒரு நன்மை. அதே மாதிரி அவங்க முழைய திருகி எரிச்சாங்க அப்படிங்கிறதும், முழுவதும் கற்பனையானது அப்படிங்கிறது தான். இந்த மதுரையில ஒருவேளை அவங்க உடன்கட்டை ஏறி இருக்கலாம். அதன் நெருப்பு சில பேரை எரித்திருக்கலாமோ! அப்படிங்கிற எண்ணம் எனக்கு தோன்றுகிறது. இது வந்து காப்பியத்தோட அடிநாதத்தையே ஒரு மாரி கொலாப்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால பெரும்பாலான உரையாடல்கள்லயும் எதுலயுமே அது மாரி எதிர்கருத்துக்கள் எதுவுமே நான் சொல்லல. இப்படி இருந்திருக்கலாமோ அப்படிங்கிறது என்னோட எண்ணம். அவ்வளவுதான். இவ்ளோ பெரிய காப்பியத்த இந்த குழுவுல சேரல அப்படின்னா நான் படிச்சிருக்கவே மாட்டேன். இத படிச்சதுக்கு அப்புறமா நெறைய இத சார்ந்து நெறைய படிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆசையை வந்து உண்டு பண்ண காப்பியமா இது வந்து இருந்தது. இக்குழுவில் பயணித்த அனைவருக்கும் நன்றி. நன்றி சார். அவ்வளவுதான்.